இலங்கை அதிபர் தேர்தலில் முன்னிலை வகித்த போதும் வாக்கு சதவீதத்தில் தொடர்ந்து சரியும் அனுரகுமார திசாநாயக்க. மெல்ல மெல்ல முன்னேறும் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச. முன்னாள் அதிபரின் தடுமாற்றம். தமிழர்களின் பொது வேட்பாளர் அரியநேந்திரன் 4ஆம் இடம். தமிழர்கள் அதிகம் வசிக்கும் யாழ்ப்பாணம் தேர்தல் மாவட்டத்தில் 2ஆம் இடத்தில் நீடிக்கிறார். இலங்கை அதிபர் தேர்தலில் பெரும்பான்மைக்கு தேவையான 50% வாக்குகளை எட்டாத வேட்பாளர்கள். 2ஆம் விருப்ப வாக்குகள் எண்ணப்பட வாய்ப்பு. தேர்தலில் நமல் ராஜபக்ச 5ஆம் இடத்திற்கு தள்ளப்பட்ட நிலையில் அவரது மனைவி மாமனார் வெளிநாட்டிற்கு தப்பி ஓட்டம். பல அரசியல்வாதிகள் விமானம் மூலம் தப்பிச் சென்றதாக தகவல். அதிமுக ஒன்றிணைந்து விடுமோ என்ற அச்சத்தில் எஸ்பி வேலுமணி மீது வழக்கு. அதிமுகவை இணைக்கும் முயற்சியில் எஸ்பி வேலுமணி ஈடுபட்டிருப்பதாக செய்தி வெளியானதை சுட்டிக்காட்டி ஓ பன்னீர்செல்வம் குற்றச்சாட்டு. அதிமுக ஒன்றிணைந்தாலும் பிளவுபட்டாலும் கவலை இல்லை என திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி பேட்டி. தன் மீது அடுத்து வழக்கு வரும் என்ற பயத்தில் ஓ பன்னீர்செல்வம் அறிக்கை விடுவதாக சாடல். ஒன்னா இருந்தா எங்களுக்கு கெட்டு போனா எங்களுக்கு ஒன்னா இருந்த அதிமுகவை ஜெயிச்சுதான் நாங்கள் வந்திருக்கோம். அதனால ஒன்றாவதோ பிரிந்திருப்பதோ பற்றி கடுகளவும் கவலைப்படுகிற கட்சி திமுக கிடையாது. அதனால் அதை பற்றி பித்தலாட்டுத்தனமாக பேசுகிறார்கள். அடுத்து OPS மேல வரப்போகுது என்ற பயத்தில் முந்திக்கிறாரா என்னன்னு தெரியல. யார் யார் ஊழல் செய்தார்களோ அவர்கள் மீது வழக்கு வரும். வழக்கு வந்து சந்திக்கிட்டோம். லட்டில் மாட்டுக் கொழுப்பு கலக்கப்பட்ட விவகாரத்தில் பரிகார பூஜை செய்ய முடிவா? ஆலோசனை நடத்தி இன்று அறிக்கை அளிக்கிறது திருப்பதி தேவஸ்தானம். லட்டில் விலங்கு கொழுப்பு கலக்கப்பட்ட விவகாரத்தில் திருப்பதி கோயிலில் ஏழுமலையானிடம் மன்னிப்பு கேட்க உள்ள பவன் கல்யாண். முந்தைய ஆட்சியாளர்கள் செய்த தவறுக்காக 11 நாட்கள் பிராயச்சித்த விரதத்தை குண்டூரில் தொடங்கினார். நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் மற்றும் தென்காசியில் நில அதிர்வு உணரப்பட்டதாக மக்கள் அதிர்ச்சி. இணையதளத்தில் எந்த பதிவும் இல்லை என மாவட்ட நிர்வாகம் தகவல். ஈரோட்டில் 50 ரூபாய்க்கு சட்டை டி-ஷர்ட் விற்பனை செய்த ஜவுளி கடை. ஆயிரக்கணக்கானோர் குவிந்து போக்குவரத்து பாதிக்கப்பட்டதால் விற்பனை ரத்து. மதுரை மாட்டுத்தாவணியில் குப்பையில் கொட்டப்பட்ட பூக்கள். கோழிக்கொண்டை, செண்டுப்பூ, பச்சிலைக்கு உரிய விலை கிடைக்கவில்லை என விவசாயிகள் வேதனை. மயிலாப்பூர் நிதி நிறுவன மோசடி வழக்கில் சிக்கிய தேவநாதனின் 4 கார்கள் பறிமுதல். 1 கோடி ரூபாய் மதிப்பிலான ஆவணங்களையும் பறிமுதல் செய்து பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் நடவடிக்கை. ஞாயிறு விடுமுறை காரணமாக உதகையில் சுற்றுலா பயணிகளின் கூட்டம் அதிகரிப்பு. ரோஜா பூங்கா, தொட்டபெட்டா உள்ளிட்ட பகுதிகளை சுற்றி பார்த்து உற்சாகம். திருச்சி அங்கன்வாடி மையத்தில் சத்துணவு முட்டையை விற்ற விவகாரத்தில் சமையலர் கைது. கணவரும் சேர்ந்து குற்ற சம்பவத்தில் ஈடுபட்டதாக தெரியவந்ததால் அவரையும் கைது செய்து விசாரணை. அமெரிக்காவில் நியூயார்க் சென்றடைந்தார் பிரதமர் நரேந்திர மோடி. இந்திய வம்சாவளியினர் உற்சாக வரவேற்பு. சென்னை சேப்பாக்கத்தில் நடைபெற்ற வங்கதேசத்திற்கு எதிரான முதல் டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி அபார வெற்றி.
முதல் இன்னிங்ஸில் சதம் விளாசியதுடன் இரண்டாவது இன்னிங்ஸில் 6 விக்கெட்டுகளை கைப்பற்றி அசத்திய அஸ்வின். நெல்லை, தென்காசி மாவட்டங்களில் நில அதிர்வு உணரப்பட்டதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். லேசான அதிர்வு உணரப்பட்டதால் வீடுகளை விட்டு மக்கள் வெளியேறி வருகின்றனர். அந்த காட்சிகளையும் பார்த்து வருகிறோம். நெல்லை அம்பாசமுத்திரம் பகுதியில் லேசான நில அதிர்வு உணரப்பட்டதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. நில அதிர்வு உணரப்பட்டதன் காரணமாக மக்கள் வீடுகளை விட்டு வெளியே அமர்ந்திருக்கக்கூடிய காட்சிகளையும் பார்த்து வருகிறோம். நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் மற்றும் தென்காசியில் நில அதிர்வு ஏற்பட்டதாகவும் லேசான அதிர்வு உணரப்பட்டதாகவும் மக்கள் தெரிவிக்கின்றனர். திருப்பதி லட்டு விவகாரத்தில் ஏழுமலையானிடம் மன்னிப்பு கேட்பதாக பவன் கல்யாண் அறிவித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் புஷ்பராஜ் இணைகிறார். புஷ்பராஜ், விவரங்கள். நந்தா, ஆந்திராவில் நடைபெற்ற ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சி ஆட்சி காலத்தின் போது திருப்பதி கோவிலில் லட்டு உள்ளிட்ட பிரசாதங்களை தயார் செய்ய வாங்கப்பட்ட நெய்யில் மாமிச கொழுப்புகள் கலந்திருந்தது உறுதி செய்யப்பட்டுள்ளது. இது பெரும் சர்ச்சையாக வெடித்துள்ள நிலையில் ஏழுமலையானிடம் மன்னிப்பு கேட்க ஆந்திர துணை முதல்வர் திட்டமிட்டிருந்தார். இதற்காக அவர் பிராயச்சித்த தீட்சை என்ற பெயரில் குண்டூரில் உள்ள தசாவதார பெருமாள் கோவிலில் 11 நாள் தீட்சையை துவக்கி இருக்கிறார். இதனைத் தொடர்ந்து அடுத்த மாதம் 1, 2 ஆகிய தேதிகளில் திருப்பதிக்கு வரும் பவன் கல்யாண் ஏழுமலையானை வழிபட்டு நேரில் மன்னிப்பு கேட்க திட்டமிட்டிருக்கிறார். பவன் கல்யாண். நன்றி புஷ்பராஜ், விரிவான விவரங்களுக்கு. குமரியின் குற்றாலம் என்று அழைக்கப்படும் திருப்பரப்பு அருவியில் வார விடுமுறையை கொண்டாட சுற்றுலா பயணிகள் குவிந்து வருகின்றனர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைக்கிறார் செய்தியாளர் சஜயகுமார். சஜயகுமார், விவரங்கள். இந்த வார விடுமுறை தினமான ஞாயிற்றுக்கிழமையான இன்று கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள சுற்றுலா தலங்களில் சுற்றுலா பயணிகளின் கூட்டம் அலைமோதி வருகிறது. குமரியின் குற்றாலம் என்று அழைக்கப்படும் திருப்பரப்பு அருவியில் இன்று அதிகாலை முதலே சுற்றுலா பயணிகளின் கூட்டம் அலைமோதி வருகிறது. கடந்த 2 தினங்களுக்கு மேலாக வெயிலின் தாக்கம், வெப்பத்தின் தாக்கம் அதிகரித்துள்ளதால் இந்த விடுமுறை நாளான இன்று வெப்பத்தில் இருந்து தப்பிக்க பல்வேறு பகுதிகள், தமிழகம், கேரளா உட்பட பல்வேறு மாநிலங்களில் இருந்து அதிகாலை முதலே திருப்பரப்பு அருவியில் குடும்பத்துடன் வந்து நீர்வீழ்ச்சியில் குளித்தும் அந்த பகுதியில் உள்ள குளத்தில் நீராடியும் மக்கள் வந்து மகிழ்ந்து செல்கின்றனர். இதே போல அது மேற்பகுதியில் உள்ள படகு குழாமிலும் ஏராளமான மக்கள் இந்த படகு சவாரி செய்து மகிழ்ந்து வருகின்றனர். அதிகாலை முதலே இந்த கூட்டம் அலைமோதி வருவதால் திருப்பரப்பு அருவியில் சுற்றுலா பயணியின் கூட்டம் களைகட்டியுள்ளது. அந்த பகுதியில் உள்ள வியாபாரிகளும் இதனால் மகிழ்ச்சி அடைந்துள்ளது. நந்தா, நன்றி சஜயகுமார், விரிவான விவரங்கள். நிதி நிறுவன மோசடியில் சிக்கிய தேவநாதனிடமிருந்து 4 கார்கள் உட்பட 1 கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்து ஆவணங்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. மயிலாப்பூர் நிதி நிறுவனத்தில் மோசடியில் ஈடுபட்டதாக தேவநாதன் உட்பட அவருக்கு உடந்தையாக செயல்பட்ட 3 பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் இதுவரைக்கும் 4100க்கும் மேற்பட்டோர் சென்னை அசோக் நகர் காவல் நிலையத்தில் புகார் அளித்திருக்கின்றனர். பொருளாதார குற்றப்பிரிவு காவல்துறையினர் இது தொடர்பான வழக்கை விசாரித்து வரக்கூடிய நிலையில் ஏற்கனவே அவருடைய அலுவலக அறையில் இருந்த தங்க கட்டிகள் பறிமுதல் செய்யப்பட்ட நிலையில் தற்போது 4 கார்களும் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. விவரங்களுடன் நிகரானுடைய சிறப்பு செய்தியாளர் கோகுல். விவரம் என்ன?
மயிலாப்பூர் நிதி நிறுவன மோசடி தொடர்பாக தேவநாதன் உள்ளிட்ட 4 பேர் ஏற்கனவே கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்ட நிலையில தேவநாதனை 4 நாள் காவல் எடுத்து பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் மீண்டும் விசாரணை நடத்தினார்கள். ஏற்கனவே அவருடைய அலுவலகத்தில் விசாரணை நடத்தி அலுவலகம் சீல் வைக்கப்பட்டுள்ள நிலையில் பல முக்கிய சொத்து பத்திரங்கள் அதெல்லாம் ஏற்கனவே பறிமுதல் செய்யப்பட்டது. தற்பொழுது 1 கோடி ரூபாய் மதிப்பிலான நிதி பத்திரங்கள் மற்றும் 4 கார்கள் பொருளாதார குற்றப்பிரிவு போலீசாரால் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. ஏறக்குறைய தொடர்ந்து புகார்கள் வந்தவண்ணம் இருக்கின்றன. 4100க்கும் மேற்பட்ட புகார்கள் பொதுமக்கள் அசோகுநகரில் பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் விசாரணை வழங்கியிருக்கார்கள். அந்த அடிப்படையில் தற்பொழுது விசாரணையானது மேற்கொள்ளப்பட்டு எவ்வளவு கோடி ஏமாற்றியுள்ளார் என்ற அடிப்படையில் விசாரணையானது நடத்தப்பட்டு வருகிறது. காவலில் எடுத்து விசாரிக்கப்பட்ட தேவநாதன் மீண்டும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கார். உங்கள் விரிவான தகவலுக்கு நன்றி கோகுல். இலங்கை அதிபர் தேர்தலில் முன்னிலை வகித்த போதும் வாக்கு சதவீதத்தில் தொடர்ந்து சரியும் அனுரகுமார திசாநாயக்க. மெல்ல மெல்ல முன்னேறும் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச. முன்னாள் அதிபரின் தடுமாற்றம். தமிழர்களின் பொது வேட்பாளர் அரியநேந்திரன் 4ஆம் இடம். தமிழர்கள் அதிகம் வசிக்கும் யாழ்ப்பாணம் தேர்தல் மாவட்டத்தில் 2ஆம் இடத்தில் நீடிக்கிறார். இலங்கை அதிபர் தேர்தலில் பெரும்பான்மைக்கு தேவையான 50% வாக்குகளை எட்டாத வேட்பாளர்கள். 2ஆம் விருப்ப வாக்குகள் எண்ணப்பட வாய்ப்பு. தேர்தலில் நமல் ராஜபக்ச 5ஆம் இடத்திற்கு தள்ளப்பட்ட நிலையில் அவரது மனைவி மாமனார் வெளிநாட்டிற்கு தப்பி ஓட்டம். பல அரசியல்வாதிகள் விமானம் மூலம் தப்பிச் சென்றதாக தகவல். அதிமுக ஒன்றிணைந்து விடுமோ என்ற அச்சத்தில் எஸ்பி வேலுமணி மீது வழக்கு. அதிமுகவை இணைக்கும் முயற்சியில் எஸ்பி வேலுமணி ஈடுபட்டிருப்பதாக செய்தி வெளியானதை சுட்டிக்காட்டி ஓ பன்னீர்செல்வம் குற்றச்சாட்டு. அதிமுக ஒன்றிணைந்தாலும் பிளவுபட்டாலும் கவலை இல்லை என திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி பேட்டி. தன் மீது அடுத்து வழக்கு வரும் என்ற பயத்தில் ஓ பன்னீர்செல்வம் அறிக்கை விடுவதாக சாடல். ஒன்னா இருந்தா எங்களுக்கு கெட்டு போனா எங்களுக்கு ஒன்னா இருந்த அதிமுகவை ஜெயிச்சுதான் நாங்கள் வந்திருக்கோம். அதனால ஒன்றாவதோ பிரிந்திருப்பதோ பற்றி கடுகளவும் கவலைப்படுகிற கட்சி திமுக கிடையாது. அதனால் அதை பற்றி பித்தலாட்டுத்தனமாக பேசுகிறார்கள். அடுத்து OPS மேல வரப்போகுது என்ற பயத்தில் முந்திக்கிறாரா என்னன்னு தெரியல. யார் யார் ஊழல் செய்தார்களோ அவர் மீது வழக்கு வரும். வழக்கு வந்து சந்திக்கிட்டோம். லட்டில் மாட்டுக் கொழுப்பு கலக்கப்பட்ட விவகாரத்தில் பரிகார பூஜை செய்ய முடிவா? ஆலோசனை நடத்தி இன்று அறிக்கை அளிக்கிறது திருப்பதி தேவஸ்தானம். லட்டில் விலங்கு கொழுப்பு கலக்கப்பட்ட விவகாரத்தில் திருப்பதி கோயிலில் ஏழுமலையானிடம் மன்னிப்பு கேட்க உள்ள பவன் கல்யாண். முந்தைய ஆட்சியாளர்கள் செய்த தவறுக்காக 11 நாட்கள் பிராயச்சித்த விரதத்தை குண்டூரில் தொடங்கினார். நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் மற்றும் தென்காசியில் நில அதிர்வு உணரப்பட்டதாக மக்கள் அதிர்ச்சி. இணையதளத்தில் எந்த பதிவும் இல்லை என மாவட்ட நிர்வாகம் தகவல். ஈரோட்டில் 50 ரூபாய்க்கு சட்டை டி-ஷர்ட் விற்பனை செய்த ஜவுளி கடை. ஆயிரக்கணக்கானோர் குவிந்து போக்குவரத்து பாதிக்கப்பட்டதால் விற்பனை ரத்து. மதுரை மாட்டுத்தாவணியில் குப்பையில் கொட்டப்பட்ட பூக்கள். கோழிக்கொண்டை, செண்டுப்பூ, பச்சிலைக்கு உரிய விலை கிடைக்கவில்லை என விவசாயிகள் வேதனை. மயிலாப்பூர் நிதி நிறுவன மோசடி வழக்கில் சிக்கிய தேவநாதனின் 4 கார்கள் பறிமுதல். 1 கோடி ரூபாய் மதிப்பிலான ஆவணங்களையும் பறிமுதல் செய்து பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் நடவடிக்கை. ஞாயிறு விடுமுறை காரணமாக உதகையில் சுற்றுலா பயணிகளின் கூட்டம் அதிகரிப்பு. ரோஜா பூங்கா, தொட்டபெட்டா உள்ளிட்ட பகுதிகளை சுற்றி பார்த்து உற்சாகம்.
திருச்சி அங்கன்வாடி மையத்தில் சத்துணவு முட்டையை விற்ற விவகாரத்தில் சமையலர் கைது. கணவரும் சேர்ந்து குற்ற சம்பவத்தில் ஈடுபட்டதாக தெரியவந்ததால் அவரையும் கைது செய்து விசாரணை. அமெரிக்காவில் நியூயார்க் சென்றடைந்தார் பிரதமர் நரேந்திர மோடி. இந்திய வம்சாவளியினர் உற்சாக வரவேற்பு. சென்னை சேப்பாக்கத்தில் நடைபெற்ற வங்கதேசத்திற்கு எதிரான முதல் டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி அபார வெற்றி. முதல் இன்னிங்ஸில் சதம் விளாசியதுடன் இரண்டாவது இன்னிங்ஸில் 6 விக்கெட்டுகளை கைப்பற்றி அசத்திய அஸ்வின்.